சி ஒரு டேர்ம்ல இதை அடைக்கிற முடியாது. மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்கலாம், எழுதுறதா இருக்கலாம், வேண்டிக்கிறதா இருக்கலாம். நான் இது எல்லாமே சேர்ந்து பண்ணுவேன். நான் டெய்லி எழுதுவேன், லெஃப்ட்ல எழுதுவேன், ரைட்ல எழுதுவேன். எழுதுவேன்னா கதை எழுதுறது, கட்டுரை எழுதுறதா இல்லை. எனக்கு என்ன வேணுமோ அதை நான் எழுதுவேன். கருப்பு இஸ் அ பிளாக் பஸ்டர் அப்படின்னு நான் வந்து 950 நாள் எழுதியிருக்கேன். அந்த எழுதுறது வந்து லெஃப்ட்ல எழுதினா ரைட் பிரெயின்ல பதியும், ரைட்ல எழுதினா லெஃப்ட் பிரெயின்ல பதியும். சாமி கும்பிடும்போது ஒரே ஒரு விஷயம் தான் கேட்பேன். டெய்லி சாமி கும்பிடுவேன், டெய்லி ஒரே ஒரு விஷயம் தான் கேட்பேன். நான் விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பேன். அதாவது நீ சும்மா உட்காந்துருக்கும் போது கண்ணை மூடிட்டேன்னா தியேட்டர்ல கத்துறது வரும், ரஜினி சார் கால் பண்றது வரும், படம் பயங்கரமா ஓடி நான் ஊரா தியேட்டர் போகும்போது எல்லாரும் பயங்கரமா கை தட்டுறாங்கன்னு வரும், நான் அவார்டு வாங்குறது வரும், நானும் சாய பயங்கரம் பயங்கரமா எங்கேயோ போயிட்டு பெர்ஃபார்ம் பண்றோன்னு வரும். இது எல்லாமே இது பேர் விஜுவலைசேஷன். ஸோ விஜுவலைஸ் பண்றது, அஃபர்மேஷன் எழுதுறது, ஸ்பிரிச்சுவலா ப்ரே பண்றது, இது எல்லாமே வந்து மேனிஃபெஸ்டேஷன் தான். பட் பாட்டம் லைன் என்ன அப்படின்னா, உனக்கு என்ன வேணும்னு தெரியணும். எல்லாமே கேட்க முடியாது. நீ நான் பாலக்காடு வரைக்கும் போனேன்னு சொன்னல, அங்கே லாட்ரி டிக்கெட் எடுத்தாங்க. நம்ம என்ன சொன்னாலும் நடக்குது, நம்ம என்ன சொன்னாலும் பயங்கரமா நம்ம டைம் செம்மையா இருக்கு, ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்க அப்படி தோணுனேன். அதை கேட்டேன்னா நான் என்னோட வில் பவரை வந்து ரொம்ப அசால்ட்டா வேஸ்ட் பண்றேன்னு அர்த்தம். ஸோ என்ன விஷ் பண்ற, என்ன வேணும் அப்படின்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா உனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையுமே எனக்கு யூஸ் ஆச்சு. சரி, இப்போ இதுல என்னன்னா நான் பண்ண நீங்களும் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும், அது கிடையாது. இது நான் பண்ணினேன், என்னோட ப்ராசஸ். இதுல சில பேருக்கு ஒர்க் ஆகும், சில பேருக்கு ஒர்க் ஆகும். இது மேஜிக்லாம் கிடையாது. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினேன், செகண்ட் தாட் இல்லாம நம்பினேன். யாரோ கேட்டாங்க இந்த படம் ஓடாம போயிருந்தேன், என்ன பண்ணி ஓடாம போயிருக்காது. ஏன்னா எனக்கு அந்த ஆப்ஷனே இல்லை. நான் எழுதினது வந்து அதை எழுதவே இல்லை, நான் யோசிச்சது அதை யோசிக்கவே இல்லை.